மக்களுக்கு நன்மை செய்வது அதிமுக மட்டும்தான். வரும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மீண்டும் நல்லாட்சி அமையும் என முன்னாள் அமைச்சர் சண்முகநாதன் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் மாநில அமைப்பு செயலாளர் என். சின்னத்துரை உள்ளிட்ட அதிமுகவினர் பங்கேற்றனர். தூத்துக்குடி தெற்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட சிறுவைகுண்டம், திருச்செந்தூர், தூத்துக்குடி ஆகிய சட்டமன்ற தொகுதியில் பூத் வாரியாக நிர்வாகிகளை நியமிக்கும் பணிகளை விரைவுபடுத்துவது குறித்து தூத்துக்குடி தெற்கு மாவட்டத்திற்குட்பட்ட ஒன்றிய, நகர, பகுதி, பேரூராட்சி கழக செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் தூத்துக்குடி டூவிபுரத்தில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் வைத்து தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP சண்முகநாதன் தலைமையில் இன்று நடைபெற்றது. அப்பொழுது அவர் பேசுகையில், இன்று தமிழகத்தில் அனைத்து பகுதிகளிலும் பள்ளி செல்லும் பெண் குழந்தைகள் முதல் அலுவலகம் செல்லும் பெண்கள், முதியவர்கள் என அனைத்து பெண்களும் பாலியல் தொந்தரவுக்கு ஆளாகி வருகின்றனர். இதற்கு காரணம் திமுக அரசு. பொறுப்பேற்றதிலிருந்து தமிழகம் போதைப் பொருட்களின் கூடாரமாக மாறியுள்ளது. தமிழகத்தில் போதைப் பொருள் விற்பனை அமோகமாக நடைபெற்று வருகின்றது. இதனை பற்றி எல்லாம் தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கு எந்த ஒரு அக்கறையும் இல்லை. திமுக அரசு பொறுப்பேற்றதிலிருந்து தினம்தோறும் பெண்களுக்கு எதிராக நடைபெறும் பாலியல் குற்றங்களை பொதுமக்களிடம் எடுத்துக் கூற வேண்டும். மேலும் இந்த அரசினால் தமிழக மக்கள் அனுபவிக்கும் இன்னல்கள் துண்டு பிரச்சுரம் மூலம் வீடு வீடாக சென்று வழங்க வேண்டும். ஆட்சியிலும் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் என்றும் தமிழக மக்களுக்கு நன்மை செய்வது அதிமுக மட்டும்தான். வருகின்ற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மீண்டும் நல்லாட்சி அமையும் வரைக்கும் இந்த அரசிடம் இருந்து தமிழக மக்களை காப்பாற்ற மாநகராட்சி பகுதிகள், நகரம், ஒன்றியம், பேரூராட்சி, வார்டு, கிளை என அனைத்து பகுதிகளிலும் தெருமுனை பிரச்சாரம், பொதுக்கூட்டம் நடத்தி பொதுமக்களிடம் இந்த அரசின் அவல நிலையை எடுத்துரைக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் கழக அமைப்பு செயலாளர் என். சின்னத்துரை, மாநில அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி இணை செயலாளர் பெருமாள் சுவாமி, முன்னாள் மத்திய கூட்டுறவு வங்கி தலைவர் சுதாகர் உள்ளிட்ட அதிமுகவினர் பலரும் கலந்து கொண்டனர். பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.